ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சக்கரவள்ளி கிழங்கை யூஸ் பண்ணி எப்படி சப்பாத்தி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதாவது நிறைய விட்டமின் நிறைஞ்ச ஒரு உணவுப் பொருள்னு பார்த்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு. இதில் அதிகமாக விட்டமின் ஏ இருக்குது, அதாவது பீட்டோ கேரட்டின். அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா நம்மளோட கண் பார்வைக்கு ரொம்ப யூஸ் ஆகுது. நம்மளோட ஃபேஸ், அதாவது நம்ம எப்போதும் நார்மலாக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், இளமையாக இருக்கணும்னு நினைப்போம். அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது நம்மளோட சக்கரவள்ளி கிழங்கு. அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதை நல்லா வேக வச்சுக்கோங்க, ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் இட்லி பாத்திரத்தில் தண்ணியை கீழே ஊற்றி ஆவியிலே வேக வச்சு பண்ணுறது இது நல்ல ஆப்ஷனாக. அதை எடுத்து நல்லா இது மாதிரி கையிலே இது பண்ணிக்கோங்க. இல்லை நமக்கு மேஷ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்துச்சுன்னா அதை வச்சு இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கோதுமை மாவு எவ்வளோ தேவையோ அதை எடுத்துக்கோங்க. சப்பாத்தி பண்ணுறதுக்கு கொஞ்சோண்டு நெய், உப்பு அதை போட்டுட்டு தண்ணி தேவையான அளவு ஊற்றி நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு 1 hour இல்லை ஒரு 1/2 hour வச்சதுக்கப்புறம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அது எல்லாமே அதில் சேர்ந்து ஒரு கொலாஜ் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பிசைஞ்சிட்டு நீங்கள் பரத்த ஸ்டார்ட் பண்ணிடலாம். சப்பாத்தி இப்படி பரத்தி எடுத்துகிட்டு நீங்கள் போட்டு எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல புஷ்ஷுன்னு வரும்படி மூடி போட்டு எடுக்கும்போது நம்ம ஆயில் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. ஜஸ்ட் இப்படி திருப்பி போட்டு நார்மலாக சிம்மில், அதாவது நமக்கு இது ஊதி வர்றதுக்காக ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு நீங்கள் மூடி போட்டிங்கன்னா நல்லா நீட்டாக வந்துடும். அதே மாதிரி ரொம்ப பொடியும் யூஸ் பண்ண தேவையில்லை. இது மாதிரி நல்லா உப்பி வரும். நல்ல ஹெல்த்தியான இது குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளோ நல்லது. சின்ன வயசில் சதைகள், எலும்புகள் இதெல்லாம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுத்து அனுப்புங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.